வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. அன்னூர் அரசாங்கத்துக்கு எதிராக 21ஆம் தேதி பாரிய போராட்டம். களத்தில் குதித்த மஹிந்த ராஜபக்சே. ஜனாதிபதி அனுரவை கொழும்பில் சந்தித்த தமிழ் எம்பிக்கள். தமிழ் மக்களிடம் சஜித் பிரேமதாச மன்னிப்பு கேட்க வேண்டும். சபையில் ஸ்ரீதரன் எம்பி கொந்தளிப்பு. அன்னூர் அரசாங்கம் என்னை பார்த்து பயந்து விட்டது. அர்ஜுனா எம்பி சபையில் வீராப்பு. யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் இளம் குடும்பஸ்தர் வெட்டிக்கொலை. நள்ளிரவு 12 மணியளவில் கொடூரம். மட்டக்களப்பில் கனமழை. மண்முனை பாலத்தை அண்மித்த வீதியில் பாயும் வெள்ளம். நாட்டில் யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூர்வதற்கு எவ்வித தடையும் இல்லை. ஆனால் பயங்கரவாதிகளை நினைவு கூற முடியாது. அமைச்சர் அறிவிப்பு. கொழும்பிலிருந்து பதுளை செல்லும் அனைத்து ரயில்களும் மட்டுப்பாடு. மண் சரிவு காரணமாக மலையக போக்குவரத்து சேவைகள் பாதிப்பு. தங்காலையில் தம்பதியினர் சுட்டுக்கொலை. வெளியாகிய அதிர்ச்சி தகவல். அரசு சேவைக்கு 70,000 பேர் ஆட்சேர்ப்பு. அரசாங்கம் அறிவிப்பு. கடன் சுமை காரணமாக யாழ்ப்பாணத்தில் இளைஞர் தவறான முடிவெடுத்து கடையில் உயிர் மாய்ப்பு. அதே நேரம் வரலாற்றிலே திருவோணமலை மாவட்டத்தில் இருந்த அடிப்படையில் முழுவதும் தமிழர்களாக இருந்த வரலாற்றை மாற்றுவதற்காக அடிக்கடி இந்த பௌத்த விகாரைகளை அமைத்தல், பௌத்தத்தை மேலோங்க செய்தல் போன்ற விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒரு கட்டம்தான் திருவோணமலையில் கொண்டு வரப்பட்டது. இன்று அது மிகப்பெரிய ஒரு இனவாத பூதமாக வெளிக்கிட்டிருக்கிறது. குறிப்பாக ஜே.ஆர். ஜெயவர்தன காலத்திலும் இதே பிக்குமாரை வைத்து அவர் செய்த அரசியல், இப்பொழுது இந்த அரசாங்கம் செய்கின்ற அரசியல் எல்லாமே தமிழ் மக்களுக்கு எதிரானவை என்பதை வெளிப்படுத்துகின்றன. இன்று இங்கே ஒரு வினோதமான விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு போலீசார் சிலையை தூக்கி திரும்ப வைக்கிற பொழுது இந்த சபையிலே இருந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் அந்த சிலையை அந்த இடத்துல வைக்க வேண்டும், இது ஒரு தேசிய பிரச்சனை என்று ஆக்ரோசித்ததுதான் மிகப்பெரிய அதிசயம். ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் அவருக்கு வாக்கு போட்டிருந்தார்கள். அவர் ஜனாதிபதியாக வந்தால் எல்லாம் நடக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். சஜித் பிரேமதாச அவர்களுடைய அந்த கருத்து அவர் மீளப்பெற வேண்டும். அவர் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். எந்த மக்கள் அவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று அவருக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்களுக்கு செய்த துரோகத்துக்காக சஜித் பிரேமதாச அவர்கள் தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரும் பொழுதுதான் அது இந்த நாட்டிலே ஒரு நீதியானதாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ගෑගන්න විදිිය අප එක්කනෙක් නගිටාම මේ පාපිසෝට ඉන්ඩ පරිලා දෙන්නේ அந்த ஏன் அந்த முஸ்லிம் மக்களுக்கு இந்த பெரிய பொய்யை சொல்றீங்கள்? அந்த டைபி வைத்தியசாலையை டைப்பையா மாத்தவே ஏழாண்டு நான் அமைச்சரோட கடிச்சு கேட்டுனான். மிகப்பெரிய பொய். ஃபைசல் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றான் நாங்க மாத்த போறோமா? மாத்தேல நான் ஒரு ஹாஸ்பிடல் எம்எஸ் போட்டை மாத்துவதால ஒரு வைத்தியசாலையை டைபில இருந்து டைப்பே கொண்டு நீங்க சொல்ற மிகப்பெரிய பொய். சொன்ன உடனே எத்தனை செருப்பு கட்டைகள் விளம்புது. வெக்கமா இல்லையா ஐயா உங்களுக்கு? செருப்பு கட்டைகளுக்கும் இந்த செருப்பு தேஞ்ச செருப்புகளுக்கும் ராமநாதன் அர்ஜுனாவோட கடைசியா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால் வடக்கு மாகாண சபை தப்பரவிசதின்னு மிக இவரகரன்னா தப்பரவிசதிண்டு மாகாண சபை தேர்தலை வைக்க மாட்டான்னு சொல்லிட்டீங்க. ஒரு ராமநாதன் அர்ஜுனா உங்களுக்கு இந்த பயமண்டா? எனக்கு வெக்கமா இருக்கு. 150 பேரும் சாப்பாடாடா சாப்பிடுறீங்க, சோறா சாப்பிடுறீங்க. நன்றி, வணக்கம். மாகாணங்களில் அனுமதியின்றி பௌத்த விகாரைகள் நிர்மாணிக்கப்பட்டு வருவது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது ஆட்சேபனைகளை ஜனாதிபதியிடம் வெளிப்படையாக எடுத்துரைத்ததாக எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கவுக்கும் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன்போதே குறித்த விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இக்கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் விஞ்ஞாபனத்திலே முதலாவதாக சொன்ன விஷயம், புது அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும். அதற்கான முன்னைய பேச்சுவார்த்தைகளை மூலதனமாக வைத்து விரைவாக துரிதமாக அது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வருஷம் ஆகியும் இன்னமும் தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை அவருக்கு நாங்கள் சொன்னோம். அவர் அடுத்த ஜனவரியிலே இருந்து அது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். அதோடு சேர்ந்ததாகத்தான் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் அவருடைய இரண்டாவது அவர் கொடுத்த வாக்குறுதி அந்த விஞ்ஞாபனத்திலே ஒரு வருஷத்துக்குள்ளே
உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் மாகாண சபை தேர்தல்களும் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார் 50% நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்திவிட்டோம், மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு இன்னும் சில சொற்ப காலம் தேவையாக இருக்கிறது, ஆனால் நடத்துவோம் என்கின்ற உறுதிமொழியை சொன்னார். எப்போ என்று சொல்லவில்லை. எங்களுடைய மக்கள் வாழுகிற பிரதேசங்களிலே தேவையில்லாமல் இப்படியான விகாரைகளை அமைப்பது, உதாரணத்தை சொன்னோம், திரியாயிலே 2 பௌத்தர்கள் இருக்கிறார்கள், 2 விகாரைகள் கட்டப்படுகிறது. குச்சவெளி பிரதேச செயலக பிரிவிலே 38 புதிதாக விகாரைகள் கட்டப்படுகிறது. ஆகவே பௌத்தர்கள் வாழுகிற இடத்திலே அவர்கள் வணக்கத்துக்காக விகாரைகள் கட்டுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் ஒரு ஆதிக்கமாக காட்டுவதற்காக அப்படி செய்வது இனங்களுக்கு இடையிலே எந்த விதமான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது என்பதை அவருக்கு திடமாக சொல்லியிருக்கிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கரணவாய் கூடாவளவு பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி கொல்லப்பட்டுள்ளார். சம்பவம் நள்ளிரவு 12 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்டவர் 29 வயதுடைய ராஜகுலேந்திரன் பிரிந்தன் என்றும் அவர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றிரவு 12 மணியளவில் தொலைபேசி அழைப்பு வந்ததுக்கு அமைவாக குறித்த இளம் குடும்பஸ்தர் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவரை பின்தொடர்ந்து சென்ற கொலையாளிகள் இளம் குடும்பஸ்தன் மீது கூறிய ஆயுதங்களினால் வெட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்களிடம் தப்பிக்க இளம் குடும்பஸ்தர் போராடிய தடயங்கள் உள்ளதாகவும் ஒரு குற்றவாளியின் டி-ஷர்ட்டில் ஒரு பகுதி கொல்லப்பட்டவரின் கையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர் மோட்டார் சைக்கிளில் செல்லும் காட்சியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் 2 சந்தேக நபர்கள் செல்லும் காட்சியும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக மண்முனை பாலத்தை அண்மித்த வீதியில் ஆற்று வெள்ளம் அதிகரித்துள்ளமையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் போக்குவரத்திற்கும் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் காலை வேளையில் இவ்வாறான நிலைமை காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. போகட்டும், அதை விட போகிறேன். நாட்டில் 30 ஆண்டு காலமாக இடம்பெற்ற சிவில் யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூர்வதற்கு எவ்வித தடையும் இல்லை. ஆனால் பயங்கரவாதிகள் நினைவு கூறப்பட்டால் அவற்றுடன் தொடர்புடையோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் என்ன இடம்பெற்றிருக்கின்றது? இளைஞர்கள் இரையாக இருக்கின்றார்கள். பல சம்பவங்களிலே யாழ்ப்பாணத்தில் கேட்கப்படுவதெல்லாம் இதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், எங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்ற கூறப்படுகின்றது. வடக்கு கிழக்கு தெற்கு என்று எல்லாம் இல்லாமல் முழு சமூகமும் இதற்கு இரையாக இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அல்ல, யாரோ செய்கின்ற கொண்டார்கள். ஆனால் இந்த போதைப் பொருட்களை அதோடு இணைந்த ஆயுத குழுக்களை நாங்கள் அழித்தொழித்தே ஆக வேண்டும். கொழும்பில் இருந்து பதுளை செல்லும் அனைத்து ரயில் சேவைகளும் நானோயா ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒகிய மற்றும் இதழ் கஸ்கின்னர் ரயில் நிலையங்களுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு காரணமாக மலேக போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் கொழும்பில் இருந்து பதுளை செல்லும் அனைத்து ரயில் சேவைகளும் எவ்வாறு நானோயா வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக மழையுடனான வானிலை நிலவுவதன் காரணமாக ரயில் மார்க்கத்தில் உள்ள மண்மேடுகளை அகற்றும் பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தங்காலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட தம்பதியினர் வெளிநாட்டில் வசிக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரரான உணகுருவின் நெருங்கிய உறவினர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தங்காலை ஊனாகூர்வ வாவிக்கு அருகிலுள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் தம்பதியினர் உயிரிழந்தனர். குறித்த தம்பதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட இருவரும் வெளிநாட்டில் வசிக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரரான உணகுருவின் நெருங்கிய உறவினர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அனுர அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான எதிர்க்கட்சிகள் ஒழுங்கு செய்துள்ள பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது பிறந்த நாளை முன்னிட்டு ஆசீர்வாதம் பெறுவதற்காக கண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் செய்தபோது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக இந்த பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடன் சுமை காரணமாக யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார்.
அளவட்டி பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் பண்டத்தெருப்பு பகுதியில் உள்ள தந்தையின் வர்த்தக நிலையத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் காலை அந்த வர்த்தகத்தின் களஞ்சிய சாலையில் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். கடன் சுமை காரணமாக குறித்த இளைஞன் உயிர் மாய்த்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அரசு சேவை, மாகாண அரசு சேவை மற்றும் கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்ட ரீதியான சபைகளுக்கு சுமார் 70,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி கிடைத்துள்ளதாக உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்னோ தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் 2026ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு மசோதா மீதான குழு அமர்வுகளின் விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.